ரீசெண்டாக ஐஆர்டிஏயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வெளியே வருது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நாங்கள் நிறைய லேப்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த இன்சூரன்ஸ் மார்க்கெட் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இதுலேருந்து நீங்கள் தப்பிக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14%. அதாவது இந்த வருஷம் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு 1,00,000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அதே ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் 1,14,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எவ்ரி இயர் 14% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது மேண்டட்ரி. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாராவது இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நியூஸ்க்கு வருவோம். இந்த நியூஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் IRDAIயோட ஃபுல் ஃபார்ம். IRDAI ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நியூஸில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் செட்டில்மெண்ட் ரேஷியோவில் நாங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ஸோ அது என்னென்னு நாங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் ரிலீஸ் அன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஸ்டாக் 3.84% விழுந்துச்சு. ஸோ உண்மையிலேயே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 23-24 ஸ்டார் இன்சூரன்ஸோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 66.47%. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23-24 ஒரு 100 ரூபா ப்ரீமியமாக மக்கள்கிட்டருந்து மொத்தமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா 66 ரூபா தான் திரும்ப இன்சூரன்ஸுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட இண்டஸ்ட்ரி ஏவரேஜ் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63.63%. ஸோ ஏவரேஜோட கொஞ்சம் பெட்டராக தானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தாலும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீவியஸ் இயர் இல்லை அதுக்கு முந்தின இயர் வருஷத்துல பார்த்தீங்கன்னா 82%, 78%ன்னு இருந்திருக்கு. ஸோ இப்போ பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 23-24 கிட்டத்தட்ட 3 லட்சம் கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 3 லட்சங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கிற கேர் ஹெல்த் இன்சூரன்ஸோட ரிஜெக்ஷன் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76,000. செகண்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஃபினான்ஷியல் இயர் 23-24 ஹையஸ்ட் கம்ப்ளைண்ட் ரிசீவர் 16,800 சம்திங் கம்ப்ளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து இருக்க யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 7,000. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த நம்பர் வேரியேஷன்ஸை வச்சு இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் பேஸஸ் இருக்கும். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ இயர் ஆன் இயர் டவுன் ஆகிட்டு வர்றது தான். செட்டில்மெண்ட் ரேஷியோ டவுன் ஆகுறதுங்கிறது இவங்க நிறைய ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதை வச்சு மட்டுமே இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மோசமான கம்பெனி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் ஆன்கோயிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடியாமல் ஒரு கம்பெனி மேலே நம்ம வீண்பழி போட முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி சைடு பிரச்சனையா இல்லை கிளைம் பண்ணுறவங்க சைடு பிரச்சனையாங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அது IRDAI பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கிளைம் ரிஜெக்ஷன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் இப்போது இன்சூரன்ஸோட ப்ரீமியமை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சம் இன்சூரன்ஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் 14% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க ப்ரீமியமே இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால அப்கமிங் மந்த்ஸில் எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியமை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களோட நியூஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டெம்பரவரியாக கேஷ்லெஸ் கிளைம்ஸை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஷ்லெஸ் கிளைமுங்கிறது நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை, மொத்த செலவையும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏற்றுக்கும். இதே அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோபேன்னு சொல்லியிருக்கு. கோபேன்னா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கும். ஸோ இந்த கேஷ்லெஸ்ஸை நாங்கள் டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரிஜெக்ஷன்ஸில் இருந்தும் நோ கேஷ்லெஸ் கிளைம்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உண்மையை சொல்லி இன்சூரன்ஸ் எடுங்க. சே ட்ரூத். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரீமியம் கம்மி பண்ணுறதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு டிசீஸ் இருந்தும் அந்த டிசீஸே இல்லை அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அந்த டிசீஸ் மூலிமா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது அந்த இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கவர் ஆகாது. செகண்டாக, ஒரு பாலிசியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏஜென்ட் சொல்கிறத மட்டுமே நம்பி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டாம். உங்களுக்கு படிக்க தெரியும் அப்படின்னா நீங்களே படித்து என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரூம் ரெண்ட் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இது கோப்பேவா கேஷ்லெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி மொத்த டீட்டெயிலையும் நீங்களே படித்து தெரிஞ்சுட்டு ஒரு பாலிசி சூஸ் பண்ணுறது பெட்டர். மூணாவது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். எப்போவுமே லிக்விட் கேஷாக உங்கள் கையில் உங்களோட 6 மந்த்ஸ் சேலரியை வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒரு கம்பெனி வந்து நான் கேஷ்லெஸ் கிளைமை டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் உங்களோட கேஷை போட்டு அதை பே பண்ணிவிட்டு எகைன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்காக எப்போவுமே ஒரு 6 மந்த் உங்களோட சேலரியை வந்து லிக்விட் கேஷாக ஒரு எஃப்டியாவோ இல்லை பேங்க்லேயோ போட்டு வச்சுக்கிறது நல்லது. அதர்வைஸ் நீங்கள் கோல்டாக கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதை போய் எடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ப்ரீமியம் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.